பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஏகாதசி. இன்னைக்கு அத்திவரதரை பக்தி செய்யலாம். அத்திவரதர் என்றாலே நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம் அத்திவரதர் தான். அவர் அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு குளக்கரையில் தண்ணியிலேயே இருப்பார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரிசனம் தருவார். 24 நாட்கள் நின்ற சயன கோலத்திலும் 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் அருள் காட்சி தருவார். ஆனால் இன்னொரு அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காட்சி தருவார். இவர் கும்பகோணத்தில் பிரம்மன் கோவில் தெருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேதநாராயண பெருமாள் கோவிலில் இருக்கார். இவர் ஒரு பாதாள அறையில் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவரை வணங்கலாம். அந்த அத்திவரதர் வெறுமனே பெருமாள் மட்டும் இருப்பார். இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேத அத்திவரதராக அருள் காட்சி தருகிறார். இவர் ஒரு 1.5 அடி உயரம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத அத்திவரதர் கும்பகோணம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் காட்சி கொடுத்தார். அத்திமரம் ரொம்ப சிறப்பான மரம். அத்திமரம் சந்திரனின் ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. அதுக்கு சுக்கிர அம்சம் உண்டு. அதனால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அத்திவரதர் அத்தி மரங்களுக்கு. அத்தி மரத்தாலான நிறைய விநாயகர் இருப்பாங்க. அத்தி மரத்தாலான வரதர் மிகவும் சிறப்பு. அதை உடுப்பி கிருஷ்ணரே அத்திவரதர் தான், அத்தி மரத்தாலானவர் தான். அதே மாதிரி திருவண்ணாமலையில் ரேணுகா பரமேஸ்வரி படவேடு அம்மன், அவளும் அத்தி மரத்தாலானவள் தான். அத்திமரம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது.